ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழில் சொல்லிட்டே கொடுத்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழின் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சோடியம் பேட்டரி இருக்குது நம்மக்கிட்ட, ஒரு 100 வாட்ஸ் பேனல் இருக்குது. அதை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். டைரெக்டாக சோலார் பேனல் வந்து லித்தியம் பேட்டரி சார்ஜ் பண்ணலாம், கண்டிப்பாக 100% பண்ணலாம். சார்ஜ் கண்ட்ரோல் வச்சு பண்ணால் நல்லது, ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் இருக்குது, அதனால் வந்து பண்ணுறதுனால ஒரு பிரச்சனை இல்லை, அது கட் ஆஃப் பண்ணி விட்ரும். அதுலேயும் ஒரு சார்ஜ் கண்ட்ரோல் இருக்கும், ஓகேங்களா. அதனால் வந்து வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். லெட் ஆசிட்டும் போட்டு பண்ணலாம். முடியாத இடத்துல என்னால் வாங்க முடியல, ஒரு பேனல் ஒரு பேட்டரி வச்சுருக்கீங்க, இது என்ன பண்ணலான்னா ப்ளஸ் மைண்ட் மட்டும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னு வச்சுக்க சார்ஜ் பண்ணிக்கலாம். வாங்க போய் டெஸ்ட் பண்ணி போய் சும்மா பார்க்கலாம், ஓகேங்களா. வீடியோக்கோசரம்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது லித்தியம் பேட்டரி தான் பண்ணலாம், பிஎம்எஸ் இருந்துச்சுன்னா பண்ணலாம், டைரெக்டாக கொடுக்கலாம், ஓகேங்களா. பூஸ்ட் சூப்பராக ஆகும், ஒர்க் ஆகும் கண்டிப்பாக. இது சோடியம் பேட்டரி, ஓகேங்களா. நம்மளுடைய ஜேஎம் சோடியம் பேட்டரி, அது பேனல், ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது சார்ஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாமா. இது அது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. ஃபுல்லாக இருக்க மாட்டேங்குது சார்ஜு, ஃபுல் சார்ஜ் இருக்குது, ஓகேங்களா. இது யூஸ் பண்ணல, ஃபுல் சார்ஜ் இருக்குது. இதில் மைனஸில் மைனஸ் ஆகும், ப்ளஸ் ஆகும். கொடுத்தாங்கன்னு வச்சுக்க, இப்படி கொடுத்தாங்கன்னு வச்சுக்க துருவா சார்ஜ் ஆகும், ஓகேங்களா. இது பாருங்க 16. இருக்குங்களா, அப்படியே பார்த்துக்கோங்க. 17 இந்த மாதிரி வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா ஃபுல்லாக இருக்குது ஏற்கனவே, ஓகேங்களா. அதனால் வந்து 17 ஆயிடுச்சு, ஓகேங்களா. அப்படியே கொஞ்ச நேரம் விட்டு ஃபோன் பேசிக்கிறேன் நான். 18 இருக்குதா, ஓகேங்களா. ஏன்னா வந்து ஃபுல் குயிக்காக சார்ஜ் ஏறாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாகிடுச்சு, 14 இருக்குது, குறையவே இல்லை, ஃபுல் சார்ஜ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 30H பேட்ரி, ஃபுல் சார்ஜ் இருக்குது. அப்பயும் வந்து 14.18 வந்துருச்சு. 14 19 வருதான்னு பார்க்கலாம். கம்மியாக இருந்துச்சுன்னா வேகமாக சார்ஜ் ஏறும், ஃபுல்லாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும், ஆம்ஸு பொறுத்து. அது பேனல் வந்து பார்த்திங்கன்னா 120 வாட்ஸு, சோலார் பேனல் 120 வாட்ஸு. இது பேட்டரி 30H லித்தியம். இதுதான் இது வந்து சோடியம் பேட்டரி, ஃபியூச்சர் பேட்டரி. இதுதான் வரும் எல்லாமே. குயிக்காக சார்ஜ் ஆகுது, நல்லா சார்ஜ் தாங்கிக்குது, அப்படியே இருக்குது ஃபுல்லாகவே. பாருங்கள் 19 வந்துடுச்சு, ஓகேங்களா. ஃபுல்லாக நல்லா சார்ஜ் தாங்குது சோடியமு, ஆனால் காசு தான் அதிகம். ஃபியூச்சரில் கண்டிப்பாக இதுதான் வரும், சோடியம் பேட்டரி தான் வரும். இருபது வந்துடுச்சு, ஓகேங்களா. போதும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. டேரெக்டாக சோலார் பேனல் வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணலாம். லித்தியம் பர்பஸ்பெக்டிவ் லித்தியம் பர்பஸ் பெஸ்ட்டு. லித்தியம் மைனில் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், லித்தியம் யூஸ் பண்ணதே இல்லை. லித்தியம் பர்பஸ் தான் நம்ம எப்போயுமே, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றினாலும் எதுவும் பிரச்சனை. இது வந்து சோடியம் பேட்டரி இன்னும் நல்லா இருக்குது, ஓகேங்களா. அடுத்த சந்திக்கு நான் டைமண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். டேரெக்டாக சோலார் பேனல் ஒரு பேட்டரி வச்சுருக்கிறேன், லெட் ஆசிட் வச்சுருந்தா கூட டேரெக்டாக கொடுத்து ப்ளஸ் மைண்ட் மட்டும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா சார்ஜ் ஏறிக்கும், ஓகேங்களா. அது வந்து சார்ஜ் ஏறிக்கும், ஒன்றும் பிரச்சனை, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு. சார்ஜ் கண்ட்ரோல் வேணும், இதுலேயும் பண்ணலாம், பண்ணின்னு இருக்காங்க நிறைய பேர், நானும் பண்ணின்னு இருக்கேன், ஓகேங்களா. இது புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். பாய்.